யாருக்கு வர வேணாம். என் முடிச்சுட்டு போயிட்டேன், சாப்பிடுச்சுட்டானு. என்னடா பண்ணீங்கன்னா ஒண்ணுமே பண்ணலங்கிறாங்க. இதுல ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணலங்கிறாங்க. என்ன ப்ரொசீஜர் பண்ணி தொலைச்சிங்க? என் புருஷனை இப்படி அப்பாட்ட தூக்கிட்டு போயிட்டு உள்ள குட்டி வச்சிருக்கவங்க மெயினா வராதிங்க. யாருக்கு வர வேணாம். என் புருஷனுக்கு போயிட்டு சாப்பிடுச்சுட்டானு. கையில முழங்கையில கால்சியம் டெபாசிட் ஆகிருக்குன்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் ஹோல்ஸ் போட்டு அதை சரி பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னானுங்க. அப்ப கூட கேட்டேன், மாத்திரை மருந்துல கொடுத்துடலாம். மாத்திரை மருந்து எதுவுமே கேட்கல. வலி இருந்துட்டே இருந்தது அவருக்கு. ரைட் ஹேண்ட் சைடு சாப்பிட்ற கையில இருந்துட்டே இருந்தது, முழங்கையில வலி இருந்துட்டே இருந்தது. ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல கால்சியம் டெபாசிட் ஆயிருக்கு. நம்ம ஏதோ மருத்துவ பேர்லாம் சொன்னாங்க. அவருக்கு புரிஞ்சது, எனக்கு புரியல. அவரு நான் பாத்துக்கிறேன்னு சொன்னாரு எங்க வீட்டுக்கார். ஹோல்ஸ் தான் போடுவோம், 3 ஹோல்ஸ் தான் போடுவோம், ஒன்றும் ஆகாதுன்னு சொன்னானுங்க. நான் அப்ப கூட அந்த டாக்டர்கிட்ட அவ்வளோ பயந்து கேட்டேன், என் புருஷனுக்கு சின்ன ஹோல்ஸ் மட்டும் தான் போடுவீங்களா இல்லை வேற ஏதாவது சர்ஜரி மாதிரி பண்ணுவீங்களா நான் விளக்கமா கேட்டதுக்கு அப்பெல்லாம் ஒண்ணுமே சொல்லலை. இல்ல சரியாயிடும், சின்னது, இதுக்கு போய் ஃபீல் பண்றீங்கன்னு ரொம்ப சின்னதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க வந்து நேற்று சாயந்தரம் அட்மிட் ஆயிடுறோம். 7 மணிக்கு அட்மிட் ஆனோம். அட்மிட் ஆனதுல இருந்து எங்க வீட்டுக்காருக்கு ப்ராப்பரா எதுவுமே கொடுக்கவே இல்லை. நானும் எங்க வீட்டுக்காரும் போயிட்டு கேட்குறோம், என்ன ஆப்ரேஷன் பண்ண போறேன்றீங்க, 8 மணி நேரத்துக்கு முன்னாடி எல்லாமே கொடுக்கணும்ல, என்ன கொடுக்காம இருக்கீங்க? நான் ஒவ்வொரு விஷயத்துக்கு போய் கேட்டுட்டே தான். அவங்க கேட்டதுக்கு அவங்களுக்கு மெயினா இன்சூரன்ஸ்ல எடுத்துட்டு வந்ததுனால இன்சூரன்ஸுக்கு அதை கொடுங்க, இன்சூரன்ஸுக்கு இதை கொடுங்க அப்படின்னு அவங்களுக்கு உண்டான டாக்குமெண்ட் தான் வாங்கிட்டாங்களே தவிர இவருக்கு தனியான ப்ராப்பரா மருத்துவமே கொடுக்கல. நான் அப்பயும் கேட்குறேன், 8 மணி நேரம் சாப்பிட வேணாம்னு சொல்றீங்களா, அதுக்கு உண்டான மெடிசன் ஏதாவது கொடுக்குறீங்களா? அனஸ்டீஷியா டெஸ்ட் கொடுக்குறீங்க, அது கொடுக்குறீங்க, இது கொடுக்குறீங்க, எந்த டெஸ்ட்டுமே எடுக்கல. எக்கோ டெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. நான் கடைசி வரைக்கும் போராடுறேன், ஒன்னாவது எக்கோ டெஸ்ட் எடுக்கல. அந்த ஹாஸ்பிட்டல்ல தான் எக்கோ எடுக்க முடியும், இந்த ஹாஸ்பிட்டல்ல எக்கோவே இல்லை. இவ்வளவு பெரிய ஹாஸ்பிட்டல்ல எக்கோவே இல்லையா, எக்கோ டெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டானுங்க. சரி எக்கோ டெஸ்ட் எடுக்க கூட்டு போறேன்னு சொன்னாங்க. அட்லீஸ்ட் அதுக்கு தான் கூட்டு போகிறான்னு ரொம்ப நேரமா நானும் கெஞ்சிட்டே இருக்கேன். இல்ல உள்ளே வச்சு பார்த்துப்பாங்க, எக்கோ டெஸ்ட் எடுக்க தேவையில்லை, அனஸ்டீஷியா கொடுக்குற டாக்டர் வந்து தெரியும் அவங்களுக்கு. ஒரு மாதிரி அனஸ்டீஷியா கொடுக்கறதுக்கு எல்லாம் குட்டி பசங்க, ஒண்ணுமே தெரியல. அனஸ்டீஷியா கொடுக்குறவங்களுக்கு தெரியும், அனஸ்டீஷியா கொடுக்குறவங்களுக்கு தெரியும். கடைசியில் அனஸ்டீஷியா கொடுக்கல, இது பண்ணவே இல்லை அவருக்கு. அது அந்த எக்கோ டெஸ்ட் எடுக்காமலே கூட்டிட்டு போனாங்க. நானும் கூட்டிட்டு போனதுக்கு அப்புறம் அங்க நின்று அந்த டாக்டரை பார்த்துட்டு தான் கீழே வரணும். நீங்க கீழே போங்க. இல்ல நான் டாக்டர் வந்தோடனே பார்த்துட்டு தான் வருவேன்னு சொல்லி டாக்டர் வந்தோடனே நான் அழுதுட்டு, அப்பயே எனக்கு அழுது. இவருக்கு இன்ன வரைக்கும் ஒரு நோவு கூட கிடையாது. 18 வருஷமா அவர் கல்யாணம் ஆகுது, ஒரு நோவு கூட கிடையாது. இன்ன வரைக்கும் அவர் கையில இந்த இடத்துல ட்ரிப்ஸ் ஏற்றி கூட நான் பார்த்தது. இன்னைக்கு ட்ரிப்ஸ் ஏற்றும் போது கூட நான் அழுது. அவர் தைரியமா இந்த ட்ரிப்ஸுக்கே அழுவுறேன், இங்க இருக்கிறதுக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இல்ல மாமா, நீங்க ட்ரிப்ஸ் ஏத்தி நான் பார்த்ததே இல்ல மாமா, இந்த ட்ரிப்ஸ் கூட சொல்ல வலிக்குது. சரி எல்லா ப்ரொசீஜரும் முடிச்சுட்டு அவசரமா 1:30 மணிக்கு கூட்டு போனாங்க. 1:50 இருக்கும் வந்து கூட்டு போயிட்டு உள்ள போயிட்டாங்க. டாக்டர் வந்து நீ ஒன்றும் இல்லைம்மா, இதெல்லாம் மேஜர் கிடையாது, மைனர் ஆப்ரேஷன், இதுக்கு போய் நீங்க ஃபீல் பண்ணி அழுவுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க போங்க கீழே. இல்லை நான் இங்கே நிற்கிறேன் டாக்டர். இல்லை நீங்க கீழே போங்க, நாங்க கால் பண்ணுவோம், ஆப்ரேஷன் முடிச்சுட்டு நாங்க கால் பண்ணுவோம், நீங்க போங்க. நாங்க சரி, நான் ஆப்ரேஷன் முடிகிற வரைக்கும் நம்ம கீழே இருக்கலாம்னு நானும் எட்டி 3 மணி ஆச்சு, 3:15 ஆச்சு, 3:30 ஆச்சு. அந்த நர்ஸ் பண்ணிட்டு போய் நான் கேட்குறேன், கால் பண்ணாங்களா, ஐசியூ ஆப்ரேஷன் தியேட்டர்ல இருந்து கால் பண்ணாங்களா, நான் போட்டுமான்னு கேட்டதுக்கு இருங்க கூப்பிடுவாங்க. நான் அப்புறமே வந்தாங்க, ஒருத்தர் வந்து வாங்க சார் கூப்பிடுறாரு உங்களை அப்படி சொன்னேன். நானும் போனதுக்கு அப்புறம் ஏம்மா உங்க வீட்டுக்காருக்கு வந்து எப்படி அபார்த்தமா, ஏமா உங்க வீட்டுக்காருக்கு வந்து கார்டியாக் அரெஸ்ட் இருக்காமா முன்னாலே அப்படிங்கிட்ட. அப்பயே எனக்கு தெரிஞ்சிச்சு, இந்த ஃப்ராடு பசங்க ஏதோ பண்ணிட்டானுங்க எங்க வீட்டுக்காரன்னு தெரிஞ்சிச்சு. போதுங்க சொல்லுங்க, சத்தியமா சொல்லுங்க, என்னாச்சு என் புருஷனுக்கு? இல்லம்மா நாங்க ஒண்ணுமே ப்ரொசீஜரே ஸ்டார்ட் பண்ணல, ஒரு ப்ரொசீஜரும் நாங்க ஸ்டார்ட் பண்ணல. நாங்க வந்து இதுதான் அனஸ்டீஷியா கொடுத்தோன்னே உங்க வீட்டுக்காருக்கு கார்டியாக் அரெஸ்ட் ஆச்சு.
அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு பயம் வந்துட்டு நான் எங்க வீட்டுக்கார் எங்க குழந்தைனாருக்கு உடனே கால் பண்ணி சித்தப்பா வர சொல்லு, சித்தப்பா கிட்ட சொல்லு, எல்லாத்தையும் சொல்லிட்டு என்னோட என் சைட்ல இருக்க எல்லாருக்கும் நான் கால் பண்ணி சொன்னேன், வந்துருங்க, எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு பயமா இருக்கு, இவனுங்க பண்றதை பார்த்தா எனக்கு பயமா இருக்கு. ஆனா அப்பயா எல்லாரும் மூஞ்சிலையும் உயிரோட தான் இருக்காரு, காப்பாத்திடலாம் போயிட்டு இருக்குன்னு அப்படி சொல்ல வேண்டாம். நானும் ஒவ்வொருத்தையும் கேட்கிறேன், சொல்லுங்க கேட்டேன். இல்ல உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, கார்டியாட்டிக் அரெஸ்ட் ஆயிடுச்சு, உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு, உள்ள ட்ரீட்மெண்ட் போயிட்டே இருக்குன்னு தான் சொன்னாங்க. கடைசியில என்ன ட்ரீட்மெண்ட்டும் போகல. கடைசியில உள்ள போய் நான் அவரை பார்க்கணும் சொல்றேன். உள்ள போய் பார்த்ததுக்கு அப்புறம் பார்த்தா இந்த இடத்துல பெருசா ஹோல் போட்டு வச்சிருக்காங்க. பெரிய ஹோல்ஸ் மாதிரி போட்டு வச்சிருக்காங்க. ரத்தமா போயிடுச்சு எங்க மாமாவுக்கு. எங்க மாமாவை பார்க்கவே முடியல. கையில ஆபரேஷனுக்கு இங்க எதுக்கு சார் அவ்வளவு பிளட் பண்ணி, இந்த இடத்துல எல்லாம் பிளட், இங்கெல்லாம் பிளட், அப்படியே பிளட் ஆக்கி வச்சிருக்காங்க. என்னடா பண்ணீங்கன்னா ஒண்ணுமே பண்ணலங்கிறாங்க. இதுல ப்ரொசீஜரை ஸ்டார்ட் பண்ணலங்கிறாங்க. என்ன ப்ரொசீஜர் பண்ணி தொலைச்சிங்க? என் புருஷனை இப்படி ஆபாட்டமா தூக்கிட்டு போயிட்டு அப்படி ஐயோ நல்லா இருக்க மாட்டாங்க. அவனை நல்லா இருக்க யாரும் வராதிங்க, சத்தியமா இந்த ஹாஸ்பிட்டல் வராதிங்க, இந்த ஹாஸ்பிட்டல் வராதிங்க. இப்படி சூப்பர் ஸ்பெஷாலிட்டியா, இதெல்லாம் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி. நார்மல் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போயிருந்தா கூட நல்லா இருந்திருக்கும். இன்சூரன்ஸ் இருக்குன்னு சொல்லி எங்களை ஏமாத்தி கூட்டு வந்தாங்க சார். இறந்தவரோட தம்பி நான் பேசுறேன். அவருக்கு கொஞ்ச நாளாவே கையில் எலும்பு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நாங்களும் சில ட்ரீட்மெண்ட் வெளியிலலாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போது எக்ஸ்ரே எடுத்தாங்க, மற்ற சிடி ஸ்கேன் எடுத்தாங்க. அதில் தெரிஞ்சது என்ன அப்படின்னா, கையில் ரைட் ஹேண்டில் எலும்பு வளர்ந்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுது. இது தெரிஞ்ச உடனே என்ன பண்ணாங்கன்னா, இங்கே இந்த ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் எடுத்தாங்க. ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி நல்லா இருந்தார், என்கிட்ட பேசினார், எங்கள் சித்திக்கிட்ட பேசியிருக்கிறாரு. எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது, எந்த ஒரு பலவீனமும் கிடையாது. ஹாஸ்பிட்டலில் கொண்டு சேர்க்கும் போதே அவங்க சொல்லியிருக்கிறாங்க, ஹாஸ்பிட்டலில் இது மேஜர் கிடையாது, மைனர், சின்ன ஆப்ரேஷன் தான், இதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை நம்பி அவங்களும் என்ன பண்ணியிருக்கிறாங்க, வீட்டில் எங்கள் அண்ணி, எங்கள் அண்ணன், குழந்தைங்க எல்லாருமே கொண்டு அண்ணனை சேர்த்துருக்கிற சூழ்நிலையில் இன்னைக்கு 2 மணிக்கு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போயிருக்காங்க. 2 மணிக்கு கூட்டிகிட்டு போய் மேக்ஸிமம் ஒரு 1/2 hour 1 hourல இறந்துட்டார். மேக்ஸிமம் 1/2 hour 1 hourல இறந்துட்டார். எனக்கு ஃபோன் வந்தது என்ன அப்படின்னா, எங்கள் அண்ணன் பொண்ணு எனக்கு ஃபோன் பண்ணி, சித்தப்பா என்னென்னமோ சொல்கிறாங்க, எனக்கு பயமாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் வாங்க அப்படின்னாங்க. ஹாஸ்பிட்டல் சைட்லேருந்து எனக்கு ஒரு ஃபோன் பண்ணல. எந்த ஹாஸ்பிட்டலுமா இருக்கீங்கன்னா இந்த ஹாஸ்பிட்டல் சொன்னாங்க. உடனே டாக்டர்கிட்ட நீங்கள் ஃபோனை கொடுமா அப்படின்னு சொல்லி பேசினேன். டாக்டர்கிட்ட அவங்க பேசினாங்க. அவர் சொன்னார், என்ன ப்ராப்ளம் சார், பயப்படுற மாதிரியா? ஏன்னா அதுக்கு முன்னால் தான் எனக்கு சொன்னார், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லைடா, சாதா ஆப்ரேஷன். ஏன்னா நான் கூட வரேன்னு சொன்னேன். வேணாம், சாதா ஆப்ரேஷன் தானே, ஏன்னா கையில் தான் அடிபட்டிருக்கு, கையில் தான் எலும்பு வளர்ந்துருக்கு, அதை சாதா ஆப்ரேஷன் தானே, இது தேவையில்லை, நீ நாளைக்கு நான் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பார்த்துரு அப்படின்னு சொல்லி அனுப்புனார். ஆனால் 1/2 hourல அட்மிட் பண்ணி 2 மணிக்கு ஆப்ரேஷன் நடந்திருக்கு. ஒரு 1/2 hourல இறந்துருக்கிறாரு. இவங்க டாக்டர் சைட்லேருந்து எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் எதுவுமே சொல்லாமல், நீங்கள் முதல்ல வாங்கன்னு என்கிட்ட சொன்னாங்க. வந்ததுக்கு அப்புறமே கிட்டத்தட்ட நான் இங்கே சேர்ந்தது 4:10க்கு வந்தேன். இந்த இடத்துக்கு நான் சேர்ந்தது 4:10க்கு வந்தேன். நான் இங்கே சேரும்போது என்கிட்ட இது வரைக்கும் எந்த ஒரு டீட்டெயிலுமே சொல்லலை. என்கிட்ட நானே தோண்டி தான் அவர்கிட்ட கேட்டேன், சார் உண்மையாக தயவு செய்து எது வந்தாலும் சொல்லிடுங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஆனால் எதுவுமே அவங்க கடைசி வரைக்கும் சொல்லலை. அதுக்கப்புறமே நானே ஓப்பனாக கேட்டேன் அவர்கிட்ட, தனியாக கூட்டின்னு போயிட்டு, நீங்கள் எதுவும் தான் என்கிட்ட சொல்லிடுங்க சார். ஓப்பனாகவே கேட்டேன், சாட்சி என் கூட இருக்கிறவங்க இறந்துட்டாங்களா அப்படின்னே நான் அவங்க கிட்ட கேட்டேன். அதுக்கப்புறமும் அவர் என்ன சொல்றாரு, சார் ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்லிடுறேன், 2 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, நான் சொல்லிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறமேட்டு நான் என்ன சொன்னேன், நான் டோரை ஓப்பன் பண்ணி நான் போய் நேரில் போய் பார்க்குறேன், உள்ளே போய் நான் பார்க்குறேன் அப்படின்னு நான் சொல்லும் போது, அதுக்கப்புறம் சொல்றாங்க, சார் பல்ஸ் நின்று போயிடுச்சு சார், பல்ஸ் நின்று போயிடுச்சு அப்படின்றாங்க. இந்த ஹாஸ்பிட்டலில் செஞ்ச 2 தவறு என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இன்ஃபார்ம் பண்ணாம தொண்டையில கத்தி வச்சு ஓட்ட போட்டுறாரு. 2 விஷயம். ஒன்று, இன்ஃபார்ம் பண்ணல, தொண்டையில அறுத்துருக்குறாங்க, எங்க கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை. ஒன்று. ரெண்டாவது, ஒருத்தவங்க பலவீனமா இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஆப்ரேஷன் பண்ண போறாங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா, எல்லா டெஸ்ட்டுமே எடுக்கணும்.
ஒரு டெஸ்ட்டுமே எடுக்கல. முக்கியமா அவருக்கு ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா எக்கோ எடுக்கணும். எக்கோ எடுத்தாதான் அடுத்தது என்ன பண்ணணும்ன்றதை சொல்லணும். பண்ணலாமா வேணாமான்ட்டு. அவங்களுக்கு ஹார்ட்ல ஆபரேஷன் பண்ணும் போதே ஹார்ட் அட்டாக் வந்துச்சுன்னு எப்படி இவங்க சொல்ல முடியும்? அப்போ எக்கோ எடுத்திருந்தா ஹார்ட்ல ப்ராப்ளம் இருக்குதுன்னா இவங்க ஏன் அதை ஆபரேஷனை நிறுத்திருக்கலாம்ல? ஃபர்ஸ்ட் விஷயம் எக்கோ எடுக்கல. எக்கோ எடுத்திருந்தாங்க அப்படின்னா இது தெரிஞ்சிருக்கும், இது நமக்கு ஆபரேஷன் பண்ண தேவையில்லை அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். ரெண்டாவது விஷயம், அவங்களுக்கு உயிர் போற சூழ்நிலையில தொண்டையில கத்தியை வச்சு அறுத்துருக்குறாங்க. அது ஒரு வார்த்தை கூட எங்ககிட்ட இன்ஃபார்ம் பண்ணவே இல்லை. இந்த 2 விஷயங்கள் அவங்களுக்கு குழந்தைங்க, 2மே சின்ன குழந்தைங்க. அவருக்கு சாவர வயசுல 45 வயசு தான் ஆகுது. அதுக்கு முன்னால எங்க சித்தி பார்த்துட்டு போயிருக்காங்க. அவர் அழகா 2 வீலர்ல ஓட்டிட்டு கொண்டு போய், கோரிக்கை என்னன்னா மருத்துவமனையில என்ன நடந்தது எங்களுக்கு தெரியணும். மருத்துவமனையில் என்ன நடந்தது தெரியணும். ரெண்டாவது எதுக்கு இத மாதிரி பண்ணியிருக்கிறாங்க. ஆமா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோம். கேஎம்சிக்கு நாளைக்கு வர சொல்லி இருக்கிறாங்க போஸ்ட்மார்ட்டத்தை வாங்குறதுக்கு. சின்ன குழந்தைய வச்சிருக்கிறாங்க. கோரிக்கை என்ன அப்படின்னா, முதல்ல இதை மாதிரி ஹாஸ்பிட்டல்ல நடக்கக்கூடாது. இதை மாதிரி ஹாஸ்பிட்டல்ல நடத்தக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பாதிப்பு யாருக்குமே வரக்கூடாது. இதை மாதிரி பாதிப்பு இது தெரியப்படுத்துறதுக்கு அவங்களுக்காகவோ மற்றவங்களுக்காகவோ கிடையாது. இதை மாதிரி பாதிப்பு மற்ற யாருக்குமே வரக்கூடாது. இந்த விஷயங்கள் இது அரசாங்கம் முன்னெடுக்கணும். இது அவங்க இதுல பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னா அரசாங்கம் இந்த குடும்பத்துக்கு எதனா உதவி செய்யணும். இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யணும். பிள்ளைங்க இருக்காங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கிறாங்க. அரசாங்கம் இதுக்கு முடிவு பண்ணணும். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.